எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று சாலமன் ஞானி சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானமுள்ள பிள்ளைகள் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார்கள். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய புத்திமதியை கேட்பான், அலட்சியம் செய்ய மாட்டான், உலகத்தின் போக்கின்படி நடக்க மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுவான், கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுவான். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதுபோல கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தாராம். கர்த்தருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் கனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படுதலின் ஆவியை தாருங்க. படிக்க நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்துங்க. நல்ல சுகபலம் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.